நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு உங்க ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே நம்ம செல்ஃபிஸாக தானே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய காரியத்துக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய தேவைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என் வீட்டுக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் செய்யலாமா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்காக வேண்டணும். ஐயா, நான் மற்றவங்களுக்காக வேண்டதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? நான் வேண்டியே எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் போய் மற்றவங்களுக்கு வேண்டதுக்கு நான் என்ன தகுதியா இருக்கிறேன்? எனக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் எப்படி கேட்பார்? ஒன்று சொல்லட்டுமா? தேவனிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் பெறணும்னா, நம்ம சொல்லுவோம்ல, அப்பாவை ஐஸ் வச்சு வாங்குறது. அதே போல நீங்க தேவனிடத்துல எதையாயிலும் ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்கன்னா, நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில சொல்லப்படுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பாத்தீங்களா? நீங்க மற்றவர்களுக்காக, உங்க சிநேகிதருக்காக, உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்காக, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, உங்க தெருவில் உள்ளவங்களுக்காக, அப்படி நீங்க மற்றவர்களுக்காக, மற்றவருடைய தேவைகளுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு ஆண்டவரை ரட்சியும், ஆண்டவரை அவங்கள பிடியும், ஆண்டவரை அவங்கள அடியுமான, அப்படி கிடையாது. அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க வேண்டும் போது, அங்க சொல்லுவாங்கல்ல, ஒரே கல்லுல 2 மாங்காய், அதே மாதிரி நடக்கும். அவருடைய தேவைகளை கர்த்தர் செய்து முடிக்கிறார். அதை காட்டிலும் உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். தேவனிடத்திலிருந்து நம்ம டைரக்டா எப்பவுமே உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிறைய அற்புதங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுக்காக திறப்புல நெல்லுங்க. மற்றவருடைய என் பிரச்சனையே பெருசா இருக்கு, நான் மற்றவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றது? அதுதான் தேவன் விரும்புகிறது. நீங்க அப்படி செய்யும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன மாற்றம் வரும் தெரியுமா? இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனா இவருடைய பிரச்சனைக்காக இடத்துல வரல, மற்றவர்களுக்காகவும் மற்றவருடைய பிரச்சனைக்காகவும் இவன் என்னுடைய சமூகத்துல அழுகிறானே, அழுது கிடக்கிறானே, அவர்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறானே, ஆகையால் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு கொஞ்சம் உங்க ஜெபத்தை மாற்றிக்கிறீங்களா? உங்களுக்காக வேண்டுதல் அல்ல, மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது ஒரு பக்கம், ஆனால் அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய நியாயங்களுக்காக, அவருடைய அற்புதங்களுக்காக நீங்க தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடுங்கள். நான் சொல்லுகிறேன், வானத்தை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார்.